Alright guys, let me tell you about this wild character Don Quixote. So, this dude is super into all these adventure stories, right? He gets so wrapped up in them that he starts thinking he's a knight. How cool is that? He teams up with his buddy, Sancho Panza, who's his squire, and promises him an island. Like, what a deal, right? So, they hop on his trusty horse, Rocinante, and off they go on this crazy adventure. First up, Don Quixote spots a windmill and get this, he thinks it's an ogre. He charges at it, all heroic-like. But then bam, he crashes and falls flat. Sancho's just there like, dude, it's just a windmill. But Quixote isn't having any of it. Next, he sees a bunch of cattle and totally mistakes them for a fierce army. He even starts naming these so-called great warriors and goes after the sheep. I mean, what a mix-up, right? The shepherds are not having it, and they start throwing stones at him. Poor guy ends up on the ground, all bruised, while the villagers are just laughing at him. But here's the twist: after all that craziness, Don Quixote realizes he messed up. He goes back home and starts telling stories to kids. And guess what? He becomes this amazing storyteller. How's that for a comeback? So yeah, Don Quixote's journey is all about wild adventures, epic fails, and finding your groove in storytelling. நாம இப்போ பார்த்த கதை வந்து டான் குயோட்டே இல்லைனா இவர் டான் குயிக்ஸாட்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் ஸ்பானிஷ் படி டான் குயோட்டே தான், ஓகேவா? அவர் வந்து நிறைய கதை புக் படிக்கிறார். அந்த கதை புக்கு படித்து அவர் என்ன ஆகிறாரு, தானும் வந்து அந்த அட்வென்ச்சரஸ் ஸ்டோரிஸ் படிக்கிறாரு. தானும் ஒரு நைட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை மாதிரி நாமளும் சாதனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரும் வந்து அட்வென்ச்சருக்கு கிளம்புறாரு. தனக்கு கூட வந்து சாங்கோ பான்சா அப்படின்ற ஒரு பெசண்ட்டை வந்து ஸ்கொயராக கூட்டிக்கிட்டு ரோசினாண்டே அப்படின்ற தன்னோட குதிரையில் கிளம்புறாரு. சாங்கோக்கு என்ன சொல்கிறாரு டீலுக்கு, நான் உனக்கு ஒரு ஐலண்ட் தரேன்ப்பா, வாப்பா என் கூட அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு அவர் பார்க்குறது வந்து ஒரு விண்மில் பார்க்குறாரு. அந்த விண்மில்லை வந்து ஒரு பெரிய சைத்தான், ஒரு ராட்சசன் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஓஹோ இங்கே ஒரு ராட்சசன் இருக்கான், இவனை நான் வந்து தாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கோ கிட்ட சொல்லிவிட்டு அவர் போகும்போது சாங்கோ சொல்கிறாரு, போய் நில்லுப்பா, இது வந்து விண்மில்லு, இது வந்து ஆகர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவனை சொல்கிறாரு, இவர் பார்த்தியா, உனக்கு வந்து அது வந்து ஒரு ஆகரே வந்து விண்மில் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரே இடித்து டமால்னு கீழே ஊழ்ந்துடுறாரு நம்ம ஹீரோ. ஸோ இந்த பாகுபலிக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு அட்வென்ச்சர் இது. பாகுபலி எப்படி போய் ஒரு ஊராக போய் நிறைய காப்பாற்று வரல மக்களை, அந்த மாதிரி இவர் போகிறாரு. அப்போ இவனை பண்ணுறாரு, ஒரு கேட்டில் பார்க்குறாரு. அதுக்கு பார்த்துட்டு, ஓ அது பார்த்தியா ஒரு ஃபியர்ஸ் ஆர்மி வருது, ஒரு போர் படை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்த்தியா அது அந்த தலைவர், இதோ பார்த்தியா இது இந்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மியோட லீடர்ஸ்க்கெல்லாம் பேர் வைக்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் போகிறது வந்து ஷீப்பை நோக்கி போய் அதெல்லாம் போட்டு அடின்னு அடித்து, அங்கே இருக்க ஷெப்பர்ட்ஸ் சும்மா இருப்பாங்களா, அவர் போட்டு கல் எடுத்து இவர் அடித்து அப்படியே ஒரே கலைபரமாகிடுது அங்கே. ஸோ கல்லில் அடித்தா என்னாகும், வனப்பட அடிபட்டு கீழே விழுந்து அங்கங்கே வந்து சிராய்ப்புகளோடு இருக்கிறாரு. அந்த ஊர் மக்கள்லாம் இவர் தெரிஞ்சு போச்சு, இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு ஊர் மக்கள் தெரிஞ்சு போச்சு. எல்லோரும் இவர் பார்த்து ஒரு கேலி பொருளாக ஆகிடுறார் இவர். ஸோ கடைசியில் தான் இவருக்கு வந்து தான் பண்ணுறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதோடு நிறுத்திட்டு திரும்ப தன்னோட இடத்துக்கே போய் தான் படித்த கதைகள், தன்னுடைய கற்பனை கதைகள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஊர் குழந்தைங்களுக்கு சொல்லி ஒரு பெரிய ஸ்டோரி டெல்லர் ஆகிட்டார் நம்ம டான் குயோட்டே.